Hi viewers, newborn mothers எல்லாருக்கும் ரொம்ப தேவையா இருக்கிற பெஸ்ட் பேரண்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். குட்டி குழந்தை ஒன்று பிறந்த உடனே நம்ம வீட்டில் எல்லாரும் இப்படி தான் குழந்தைய தூக்கணும், இப்படி தான் குழந்தைய குளிப்பாட்டணும், குழந்தைக்கு இதுதான் கொடுக்கணும், இதை கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே சில விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் வரும். அதாவது ஒன்று ரெண்டு விஷயம் தப்பாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கே இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருந்திருக்கும், சே ஃபஸ்ட்டே நமக்கு இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கன்சாலிடேட் பண்ணி இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் உமன் சென்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். மாதிரி பேபி வந்து நீங்கள் ஃபீட் பண்ணி முடிச்ச உடனே பாப்பாவை அப்படியே வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டாங்க அப்படின்னா அப்படியே படுக்க வைக்காம கொஞ்சம் லைட்டாக தலையை வந்து ஒரு பில்லோ வச்சு நிமித்தி படுக்க வச்சிங்கன்னா பாப்பாவுக்கு காலிக் வராமல் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து இந்த மேலேயே நிற்கும் அந்த பால், அது வந்து வாந்தியாக கன்வெர்ட் ஆகி வெளியே வராமல் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகி உள்ளே போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் தூங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். குளிப்பாட்டி முடிச்ச உடனே ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் ஒன்று யூஸ் பண்ணுங்க. அது செட்டாஃபில், அதுக்கப்புறம் பேபி ஹக்னு சொல்லி நான் 2 மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சுருக்கேன். வீட்லேயும் நான் வந்து கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வெளியே எங்கேயாவது கூட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி லோஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை வீட்லேயே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணால் ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசிங் லோஷனாக இருக்கும். அது வந்து சம்மர் சீசனில் பேபிக்கு வந்து ரொம்பவே பாடியில் வந்து அந்த ட்ரைனஸ் இல்லாமல் பேபியை வந்து பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேபியை வந்து படுக்க வச்சு பால் கொடுக்கறது, அதாவது நைட்டு தூங்குறப்ப பேபியை பக்கத்திலேயே படுக்க வச்சு நீங்கள் பால் கொடுத்துட்டே தூங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 2 years டைமில் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு இருக்கிற டைமில் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அதுதான் நான் இப்போலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நைட்டு வந்து பேபி ஃபீடிங் கேட்குறாங்க அப்படின்னா எழுந்திரிச்சு பாபி பில்லோ போட்டு அது மேலே வச்சு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு பேபியை தனியாக படுக்க வச்சுட்டு நீங்கள் தனியாக தூங்குங்க. அந்த மாதிரி தூங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போதும் அந்த டைம்ல நீங்க எதுவும் டஃப் டைம் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் பேபியை கொஞ்சம் அரவணைச்சு பக்கத்தில் படுக்க வச்சுக்கோங்க, ஆனால் ஃபீட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பேபி ரொம்ப நேரம் தூங்குவாங்க. ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இதுதான், இந்த பேபி பிப். இந்த பேபி பிப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிலிக்கான் பேபி பிப். நம்ம வந்து ரெகுலராக பேபி பிப் யூஸ் பண்ணுறோம்னா நான் ஸ்டார்டிங்லலாம் வந்து துணி பேபி பிப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த துணி வந்து ரொம்ப அழுக்காயிரும். அதை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு வாட்டியும் துவச்சு ஒன்று காஞ்சாதான் இன்னொன்று எடுக்க முடியும். அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது. ஸோ இந்த பேபி பிப்பை பொறுத்த வரைக்கும் இது கழுவிட்டு போட்ட உடனே வந்து நல்லா காஞ்சிரும். ஏதாவது அழுக்கு இருந்தால் இந்த ஸ்டோரேஜ்குள்ளே வந்து நல்லா அழகாக ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதனால வந்து இந்த பேபி பிப் வந்து ஒரு பெஸ்ட் பை. வந்து நீங்கள் எந்த சைஸஸ்க்கு வேணால் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தை 2 வயசு 3 வயசு வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 10-20 பேபி பிப் வாங்குறதுக்கு பார்த்தா இந்த ஒன்னே ஒன்று வாங்கிட்டோம்னா போதும், பிறந்ததுலேருந்து ஒரு 3-4 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலிக்கான் பேபி பிப் தான் இது. இது வந்து அமேசானில் தான் நான் பை பண்ணேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், இது என்னடா இது ஸ்பூன் வந்து எடுத்து காமிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பேபிஸ்க்கு வந்து நம்ம ஸ்பூன் வாங்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோன்னு குட்டியாக தான் ஸ்பூன் வாங்குவோம். ஆனால் இந்த ஸ்பூன் வந்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது. இந்த ஸ்பூன் வந்து நீங்கள் பேபிக்கு சாலிட்ஸ் ஃபீட் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த ஸ்பூன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எடுத்து ஃபர்ஸ்ட் வாய் ஊட்டுறீங்க அப்படின்னாலே வந்து பேபி வந்து டக்குன்னு 2 அடி தள்ளி தான் போவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை வச்சு ஊட்டணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் தள்ளி போனாலும் நல்லா அழகாக ஃபுல்லாக உள்ளே போயிடும். அது வந்து நல்லா குழியும் ஆழமாக இருக்கிறனால நிறையவே சாப்பாடு எடுக்கலாம் அண்ட் ரொம்ப நேரமும் ஊட்டிகிட்டு இருக்கலாம். நமக்கு முதுகு வலிக்காது, அந்த மாதிரி எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அதனால இந்த மாதிரி லெங்க்த்தான ஸ்பூன்ஸ் வாங்கி ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பேபிக்கு வந்து நீங்கள் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபீடிங் பாட்டில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே ஸ்டெர்லைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னதான் ஐஎஸ்ஐ முத்திரை போட்ட ஃபீடிங் பாட்டிலாக இருந்தாலுமே அதை நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கலரில் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். நமக்கு ரொம்பவே வந்து அதை பார்க்கறதுக்கும் இதுவாக இருக்காது. இதை யூஸ் பண்ணணுமா இல்லையானே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஃபீடிங் பாட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லாங் டர்மாக யூஸ் ஆகும். ஒரு ஃபீடிங் பாட்டில் நம்ம வந்து பாலுக்கு, இன்னொரு ஃபீடிங் பாட்டில் வந்து தண்ணிக்கு அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபீடிங் பாட்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ண இந்த ரப்பர் வந்து ரொம்ப இப்படி திக்காயிடும். ஸோ பேபிக்கு வந்து ஒரு வாட்டியும் சக் பண்ணி எடுக்கும்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பல்லெல்லாம் வலிக்கும். அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிப்பிள்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தனியாக கடையில் கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிப்பிள்ஸ் நிறைய தனியாக வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு டைமும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தை பிறந்த உடனே குழந்தைய வந்து எப்படி பிடிச்சி படுக்க வைக்கிறதுனே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பெரியவங்கலாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதை வந்து ஈஸியாக நம்மளே பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு பாபி பில்லோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாபி பில்லோ ஜஸ்ட் இடுப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். அதில் நம்ம அழகாக பேபியை பிளேஸ் பண்ணி படுக்க வச்சு அப்படியே நம்ம வந்து ஈஸியாக லாச் பண்ணி ஃபீட் பண்ண வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து ஃபீடிங்கே வராமல் கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஒரு 9th month 10th monthல இருக்கும் போதே நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் இல்லை ஹாட் ஆயில் மசாஜ் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் பிரெஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து மில்க் வந்துடும்.
நெக்ஸ்ட் குழந்தைய வந்து வீட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து இதுல இருந்து எக்ஸ்ட்ராவா ஓஆர்எஸ் பவுடரும் ஒன்று எடுத்துப்பேன். ஸோ ஓஆர்எஸ் பவுடர் எதுக்குன்னா லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு ஆயிட்டாங்க அப்படின்னா உடனே அதை வந்து ஒரு வார்ம் வாட்டர்ல கலக்கி கொடுத்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் ஆகும். அதுக்காக தான். அதை தவிர இந்த மாதிரி பேபி ரேஷ் க்ரீம் ஒன்று வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பேராசிட்டமால், எப்பயாவது லைட்டா டெம்பரேச்சர் தெரிஞ்சா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பேபி ரப், விக்ஸ் பேபி ரப். அதுக்கப்புறம் இது ஒரு தெர்மோமீட்டர். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் அண்ட் நியூஸ் பேப்பர். நீங்க யோசிக்கலாம் எதுக்கு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நியூஸ் பேப்பர் வந்து நீங்க டயப்பர் வந்து மோஷன் போயிட்டாங்கனாலும் நீங்க ரேப் பண்ணி தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா பாப்பா ஏதாவது சிந்திட்டாங்க, இல்ல அவங்க சாப்பிட்டு முடிச்சு பாக்ஸ் ஏதாவது வைக்கணும், அது வந்து பேக் ஃபுல்லா நாத்தாடிக்கும், அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க இந்த நியூஸ் பேப்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதை வேணா நீங்க பொதிஞ்சு டக்குன்னு உள்ள வச்சிருக்கிறதுக்காக சேஃப்டிக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எப்பவுமே பேக்ல வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப சீப் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி கூட, ஈஸியா வந்து டிஸ்போசபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த டயப்பர் ரேஷ் கிரீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கோகனட் ஆயில் வந்து வீட்டில் இருக்கும்போது டயப்பர் போடுறீங்க அப்படின்னா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டயப்பர் ரேஷ் கிரீம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெயில் காலத்துல வந்து நமக்கே ஒரு மாதிரி கால் கிடையிலலாம் ஒரு மாதிரி ரேஷஸ் வரும். அந்த மாதிரி பாப்பாங்களுக்கும் வரும். அதனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க பேபி வெளியிலலாம் தூக்கிட்டு போறீங்க அப்படின்னா உள்ளன் டவல் யூஸ் பண்ணி நீங்க வந்து கவர் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளன் டவல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பேபி ரொம்ப ஹீட் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்க வந்து காட்டன் முஸ்லின் டவல்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த காட்டன் டவல் யூஸ் பண்ணும்போது பேபிக்கு ரொம்ப வார்மா, ரொம்ப சின்ன கோல்டா நல்லா ஃபீல் ஆகும். பேபிக்கு ஃபர்ஸ்ட் 5 to 10 days தான் வந்து அந்த வார்ம் வெதர் வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஊம்குள்ள வார்மா இருந்துட்டு வெளியே வந்தோடனே ரொம்ப சில்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ மட்டும்தான் வந்து உள்ளன் டவல் நம்ம யூஸ் பண்ணுமே தவிர அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாவே நீங்க வந்து காட்டன் டவலே யூஸ் பண்ணி போகலாம். பேபி பெட்ஸ் வந்து நீங்க வாங்குறீங்க, புதுசா இப்பதான் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து நைலான் பெட்ஸ் வாங்காம காட்டன் பெட்ஸ் வாங்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது புதுசா டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.